நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கடா இருக்க? கிளாஸ்ல இருக்க மச்சான். ஏன் கேக்குற? பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வா. வரேன். பிரின்சிபல் கூப்பிட்டாரு, நீ ஏன் எங்களை இங்க கூப்பிட்டு வந்த? மச்சான், அவனுங்க அன்னைக்கு அடி வாங்கினாங்கல்ல, அது பத்தல நினைக்கிறேன். அதான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கானுங்க நினைக்கிறேன். என்ன மச்சான், பாஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வான்னா இவனுங்களாம் இங்கேயே நிக்கிறானுங்க. இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? திருப்பி எதுனா பிரச்சனை பண்றானுங்களா? என்ன மச்சான் அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கானுங்க? டேய், எங்களை எதுக்கு இங்க வர சொன்ன? சொல்றேன். கதிரு, BA English Literature, first year. நான் சிவா, BA English Literature, first year. நீ வெற்றி, கரஸ்பாண்டன்ட் வாரிசு, BSc Max. இவரு பிரிட்டோ, BSc Max. யாரு? ஏய், அவன் பழனி, அவனும் எங்க டிபார்ட்மெண்ட் தான். ஓ, அப்ப இவரு யாரு? யாரு? அவன் யாரு, என்ன பண்றான், அவனுக்கு நீ என்ன பண்ணிருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். 12th ஃபெயில் தானே நீ? காலேஜ் ஸ்கூல் என்ன பண்ற? 12th ஃபெயிலடா அவன். டேய், டோட்டல் குரூப்புமே ஃப்ராட் குரூப்பா? அது சரி, இவனை பார்த்தா 420 மாதிரி தான் இருக்கு. தோ இவரு கிரைம் பண்ணவர் மாதிரி இருக்காரு. இவரு ரேபிஸ்ட் மாதிரியே தான் இருக்காரு. டோட்டலா புழல இருக்க வேண்டியவங்கள காலேஜ்ல நான் மச்சான் பண்றானுங்க. டேய், யாரை பார்த்தா ஃப்ராடுன்ற? இது மாதிரி வேலை தான் செஞ்சா அவங்கள ஃப்ராடுன்னு சொல்லாம யோகி நான் சொல்லுவாங்க. மச்சான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. தோ இந்த சாரு, இந்த தலைவரு, தோ சாமி, இந்த சாமி எல்லாரையும் பிரின்சிபால் கிட்ட மாட்டி விட்டுடலாம் வா. அதான் சரி வரும். பிரின்சிபல்டையா? நீயும் தான் தப்பு பண்ண. பிரின்சிபல்டையா சொன்னானுங்க? இல்ல. அப்புறம் ஓ, பழனி 12th ஃபெயில். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சின்னூடு தப்பு தான் பண்ணேன். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க நான் பண்ணாங்க தெரியுமா? கேள. என்ன பண்ணு? என்னடா வெற்றி?
கதிரு மச்சான் ஒரு அடியா வாங்கின இல்லையே என்ன வச்சு விளாண்டானுங்களே நீ வா 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 வெற்றி அடிக்கிறான்டா. என்ன இப்படிதான் மாத்தி மாத்தி அடிச்சானுங்க மாத்தி மாத்தி என்ன அடிக்கும் போது எனக்கு எப்படி வலிச்சிருக்கும் இந்தா வாங்கிக்க போறோம். டேய் பிரிட்டோ மச்சான் என்னடா இதெல்லாம் வாங்கடா. என்ன சொன்னீங்க? பழைய வெற்றியா? பழைய வெற்றியை தான் எல்லாரும் பார்த்துட்டாங்களே. சிவா இன்னும் பார்க்கல. பார்த்துக்கோ. உன்னை அடிக்கிறது எனக்கும் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? ஒரு ஃப்ரெண்ட் அடிச்சா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு எப்படி வலிக்கும்னு இவருக்கு புரியணும். கதிர்மா ஏமா போலாமா? போலாமே. டேய், அடி வாங்கின நானே அமைதியாக இருக்கேன். அதையே நினச்சி நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? அட போடா. டேய் பிரிட்டு, உனக்கு என் மேலே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு தெரியும்டா. அதுக்காக ஏன்டா சின்ன குழந்தை மாதிரி எழுதிட்டு இருக்க? டே யார் உன்னை அடிச்சான்லாம் ஃபீல் பண்ணுது? அடுத்தது என்னதானே அடிக்க போறானுங்க, அதை நினைச்சு தானே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? டேய் அவனுக்கு டார்கெட்டே நான் தான்டா. தெரியாம மேல பட்டுருச்சு. ஆனா அவ்வளோ அடி எனக்காக நீ வாங்கின பத்தியா? ஃப்ரெண்ட் அணி தான். அப்புறம் ஏன்டா அவனுக்கு என்ன அடிச்சானுங்க? அவனுங்களுக்கு வெற்றி எண்ணி எப்படி பழி வாங்கணும்னு தெரிஞ்சிருக்காது. நீ வேற வாண்டடா போய் மாட்டிக்கிட்டியா? அதனாலதான் உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்துறேன்னு நினைச்சு எங்களை அவமானப்படுத்திட்டு போறதா சந்தோஷமா போயிருக்கானுங்க அவனுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் ஏன்டா அவனுக்கு என்ன அடிச்சானுங்க? அவனுங்களுக்கு வெற்றி எண்ணி எப்படி பழி வாங்கணும்னு தெரிஞ்சிருக்காது. நீ வேற வாண்டடா போய் மாட்டிக்கிட்டியா? அதனாலதான் உன்னை அடிச்சு அசிங்கப்படுத்துறேன்னு நினைச்சு எங்களை அவமானப்படுத்திட்டு போறதா சந்தோஷமா போயிருக்கானுங்க அவனுங்க. வெற்றி, அவன் என்னென்னமோ சொல்றான்டா. அவன் சொல்றதுல உண்மையாடா? டேய் அவன்கிட்ட ஏன்டா அதெல்லாம் கேக்குற? அவனே அவங்கள்ட்ட இருந்து எப்படா எஸ்கேப் ஆகலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் வேணாண்டா. என்னடா முறைப்பு? முறைக்க வேண்டிய இடத்தெல்லாம் விட்டுரு. இப்ப என்ன முறைச்சு என்னடா பிரயோஜனம்? இதோட ஒரு வார்த்தை பேசின என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. டேய் இப்ப ஏன் கோவப்படுற? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? நடக்க போற உண்மையை தானே சொல்றேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு வந்ததுல இருந்து அடிப்பானுங்க உதைப்பானுங்கன்னு சொல்ற? ஓ அப்ப இன்னும் நிறைய நடக்கும்னு எதிர்பார்க்கறியா? டேய் அவனை பாருடா, பாக்குறதுக்கே பாவமா இருக்கான். அந்த ஆங்கிரி பேர்ட் வாய போட்டு பொலன்னு பொலந்திருக்கான்டா இவனை. அந்த அடியை பார்த்த எனக்கே பயங்கர கேராயிடுச்சு மச்சான். இப்ப எதுக்குடா ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க? அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன், பயப்படாத. டேய் நீ இருப்படா, ஆனா நான் இருப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. ஆனா ஒண்ணு மச்சான், அவனுங்க ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் அலையறானுங்கடா. எனக்கு செம்ம பயமா இருக்கு. நான் உனேன்னு சொல்றேன், உங்க கூட இனிமேட் நான் சேரதா இல்லடா. இனிமேட் எதுக்குமே என்ன கூப்பிடாதீங்க. ஐ வாண்ட் டு மெயின்டைன் சம் டிஸ்டன்ஸ் வித் யூ கைஸ். ஏன்டா பிரிட்டோ எவ்வளவு செல்ஃபிஷா இருக்க? உனக்கு ஒரு ஹெல்ப் டோனே எங்களை தேடி வரல, இவனுக்கு ஒரு ஹெல்ப் டோனால வர முடியாதா? உன்னை ஃபோர்ஸ் பண்ணிலாம் ஃப்ரெண்டா இருக்க சொல்ல. கிளம்பு கிளம்பு. மச்சான் என்னடா இப்படி சொல்லிட்ட? நான் உன் உயிர் நண்பன்டா. அப்ப மூடிட்டு அமைதியா உட்காரு. ஓகே. டேய் உங்களை எங்களாண்ட தர்றது? இங்க வந்து கூலா உட்காந்துருக்கீங்க. ஆமா வெற்றி, அந்த சிவா பையன் உங்க 3 பேரையும் பிரின்சிபல் ரூம் கூட்டிட்டு போனா. எனிதிங் சீரியஸ்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்டெல்லா, நீங்க கிளாஸ் கிளம்புங்க. இல்ல ஏதோ தப்பா நடந்திருக்கு. யூ ஆர் நாட் டெல்லிங் மீ. ஸ்டெல்லா அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. 2 பேரும் கிளம்புங்க. வெற்றி, நீ என்னோட ட்ரூ ஃப்ரெண்டா இருந்தா என்ன நடந்தது சொல்லு. பழனிய போட்டு அடிச்சிட்டாங்க. பழனியா அடிச்சிட்டாங்களா? எதுக்கு? பழனி 12th ஃபெயில் ஆன விஷயம் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. விசாரிச்சு அடிச்சிட்டானுங்க.
என்ன வெற்றி அடிச்சிட்டாங்கன்னு சாதாரணமா சொல்ற? நீ திருப்பி அடிக்கலையா? இல்ல ஸ்டெல்லா, எதுவும் பண்ண முடியல. முடியலையா? ஏன்டா? ரூல்ஸ் படி பார்த்தா 12th ஃபெயில் ஆன ஒருத்தர் காலேஜ் வரதே தப்பு. நம்ம மேல தப்பு வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? பழனி பண்ணது தப்புதான். அதுக்காக போய் அவனை அப்படியே அடிப்பாங்க? யாரா அவனுங்க இந்த பச்சை புள்ளிய போட்டு அடிச்சிருக்கானுங்க, அதுவும் நான் இல்லாத டைம்ல? மணி, இப்படிலாம் அவசரப்பட்டு வாய் விட்டுறாத. அப்படி வாய் விட்டுதான் இப்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். டேய், கரஸ் பண்ணி நம்ம கூட இருக்கான்டா, அவன் பாத்துப்பான்டா. யாரு இவனா? போட டேய் போட. அவன் நம்மளெல்லாம் பாத்துக்க மாட்டான். நம்ம அடி வாங்கும் போது ஓரமாண்டு வேடிக்கை பார்ப்பான். ஏன் இப்ப பழனி அடி வாங்கும் போது சாமி என்ன செஞ்சுச்சு? ரிட்டோ வேணாம். வெற்றி, இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இது இப்படியே விடக்கூடாது. அதுக்கு இப்ப என்ன பண்ண போற? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவா பையன் தான். அவன் அம்மா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடணும். ஆஃப்டர் தட் லெட்ஸ் see what happens. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஸ்டெல்லா, இந்த ப்ராப்ளம் இதோட விட்டுருவோம். இல்லைன்னா பழனி 12th ஃபெயில் ஆன விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கு அவங்கள இப்படியே விட்டுடணும்னு சொல்றியா? இப்போ நாங்க ஒன்னும் பண்ணலனா அப்புறமா ரொம்ப ஃபீல் பண்றது இருக்கும். வெற்றி, எனக்கு இன்னும் செல்ல சொல்றது கரெக்ட்னு தோணுது. பேசாம அவ சொன்ன மாதிரியே சிவா அவங்க அம்மா கிட்ட போய் பேசிடலாம்டா. அப்பதான் எல்லாருக்கும் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. டேய் ப்ளீஸ்டா, வாடா இப்பவே போயிடலாம். இல்லடா, சரி வராது. வெற்றி, why you hesitating for this? அவங்க தப்பு பண்ணாங்க, அதான் அவங்க அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். நான் போய் அவங்க அம்மாட்ட பேசுறேன். நான் போறேன், வா. நோ வெற்றி. டேய் வாடா. சிவா, எனக்கு இப்பதானே நிம்மதியா இருக்கு. சின்ன வயசுல இருந்து என்ன யார் அடிச்சாலும் அவங்கள போய் திருப்பி அடிச்சிருவேன். ஆனா இவனுங்களை மட்டும் திருப்பி அடிக்க முடியலையேன்னு ரொம்ப வேதனையா இருந்தேன். ஆனா அத நீ நிறைவேற்றி வச்சிட்டடா, ரொம்ப தேங்க்ஸ். டேய், நீ என்னடா அவனுங்களை அடிக்கிறதுக்கே இத்தனை நாள் ஏதோ ஸ்கெட்ச் போட்டு அடிச்ச மாதிரி சொல்ற? நான் அமைதியா தான் இருந்தேன், அவனுங்களா வந்து மாட்டினானுங்க. ஆனா மச்சான், அவனை போட்டு நான் அந்த அடி அடிக்கிறேன், ஏதோ புள்ள பூச்சி அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அவனும் எந்த ரியாக்ஷன் இல்லாம அப்படியே அமைதியா இருக்கான். அவன் அமைதியா இருந்தனாலதான் நீ அந்த அடி அடிச்சான்னு எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. ஏண்டா ஒரு பேச்சுக்கு தானடா அவனை அடிறான்னு சொன்ன? பாவண்டா அந்த பையன், போட்டு அந்த அடி அடிக்கிற? இல்ல அவனுக்கு உன எத்தனை அடி அடிச்சானுங்க? 4 அடி தானே அடிச்சானுங்க. டேய் 4 அடி தான் அடிச்சானுங்க. அது எப்படி அடிச்சானு உனக்கு தெரியுமா? அந்த வெற்றி பேசினே இருக்கும்போது அடிச்சான், காதுக்கு தான் கொய்யின்னு 2 நாள். அந்த பிரிட்டோ ஏன் அடிச்சானே தெரியல, வந்தா ஏதோ யார் மேல இருக்கிற கோவமா தெரியல, பலார்னு விட்டான். வாயெல்லாம் புண்ணுடா, 2 நாள் எண்ணெய் தடவிந்தேன். விடு, நீயும் ரொம்ப நல்ல மாதிரியே பேசிட்டு இருக்க. அன்னைக்கு நீ ஒரு தப்பு பண்ண, அவனுங்க ஒன்னு அடிச்சானுங்க. இன்னைக்கு அவனுங்க தப்பு பண்ணானுங்க, பதிலுக்கு நம்ம அடிச்சோம், அவ்வளவுதான். ஓகே. ஆனா ஒண்ணு மச்சான், அந்த அள்ளக்கை பிரிட்டோவையும் அவன் கூடவே சுத்துற அந்த கரஸ்பாண்டியன் பையன் வெற்றியையும் அப்படியே விட்டு வந்ததுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்லீஸ்ட் அவனை ஒரு அடியாவது அடிச்சிருக்கணும்டா. ஓ, எய்ம் நல்லா தான் இருக்கு, வேணா ஒண்ணு பண்றியா? அந்த பசங்க எப்படியும் அடி வாங்கின இடத்துலதான் உட்காந்து அழுதுட்டு இருப்பானுங்க. நீ வேணா போய் 2 அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். தனியாவா? தனியாலாம் வேணாம் மச்சான், வேணா நீ என் கூட வா. அப்புறம் நான் யாருன்னு அவனுங்களுக்கு காட்டுறேன்டா. விளையாட்டா என்ன? டேய், எப்படி நீ தனியா போனா உன்னை அடிச்சிருவாங்கன்னு துணைக்கு என்னைய வேற கூப்பிடுற? பேசாம இந்த டாபிக் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓஹோ, அந்த பையனை அடிச்சதுக்கு இன்னைக்கு உன்னோட ட்ரீட்டா? ட்ரீட்டா? அதுவும் நானா? ட்ரீட்ன்ற வார்த்தையெல்லாம் காசு இருக்கிறவங்க யூஸ் பண்றது, அதையே நான் யூஸ் பண்ணோம். ஏன் அகராதியில அதெல்லாம் ஒரு பேட் வேர்ட். ஹியர் ஆஃப்டர் டோன்ட் யூஸ் திஸ் வேர்ட் பிகாஸ் ஐ அம் ஸ்டடிங் இன் BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஓகே, போலாமா? வா வா. டேய், எங்க கிளம்பிட்டீங்க? அது எப்படிடா என் காசுல சாப்பிடுறனா மட்டும் 2 பேரும் கரெக்டா ஆஜராயிட்டீங்க? தட் இஸ் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் டா. டேய், ஸ்நாக்ஸ் பண்ணலாம், சீரியஸா பேசிட்டு போய் காமெடி பண்ணிட்டு. டேய், எவனையோ போட்டு செம்மடி அடிச்சிருக்கானாண்டா. காலேஜே ஒரே பரபரப்பா இருக்குடா, ஒரே சண்டை. சண்டையா? ஆமாடா, நானே பசங்க சொல்லிதான் கேள்விப்பட்டேன். ஏதோ அடிதடி மேட்டர் போல இருக்கு. அதான் சரி, நீங்க எங்கேயாவது போய் தலைகளே கொடுத்து மாட்டிக்குவீங்க தான் நான் சொல்ல ஓடி வந்தேன். ஜீவா, உனக்கு எங்க மேல எவ்வளோ பாசம், அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து நலன் விசாரிப்ப. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. என்னது மச்சான், இவன் பசங்க சொல்லிலாம் வந்திருக்க மாட்டான்டா. பக்கத்துல நின்னு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு கிளைமேக்ஸ்ல வர்ற போலீஸ் மாதிரி வந்திருக்கான். என்ன சொல்றேன்?
நீங்க சொல்றத பார்த்தா டேய் அந்த அடி வாங்கின குரூப் நீங்க தானடா? பைப்பு பல்ல காட்டு. உன்னையே அடிச்சிட்டாங்களடா? டேய் கொஞ்சம் திருத்தம். நாங்க அடி வாங்கலடா, அடி கொடுத்தோம். என்னடா சொல்றீங்க? ஆமாண்டா ஜீவானந்தம், நான் எங்க பாக்குறேன் இதாண்டா நடந்தது. மேல பார்த்தா எனக்கு எப்படி தெரியும்? பிளாஷ்பேக் என்னன்னு சொல்லு. டேய் ஜீவா, அந்த வெற்றியும் அவன் கேங் பசங்களும் இருக்கானுங்களா, அன்னைக்கு நம்ம கதிர் ஒரு தப்பு பண்ணான்னு அவனை போட்டு அடிச்சானுங்க. அதே மாதிரி அவன் குரூப்லயும் ஒருத்தர் இருக்கான், 12th ஃபெயிலு. அவர் அதையும் மறைச்சு காலேஜுக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்காரு. மேட்ரு நம்ம கிட்ட மாட்டிருச்சு. நாங்க போய் அவனை அடிச்சுட்டு வந்துட்டோம். என்ன சொல்ற சிவா? நீ அடிச்ச? சே டீச்சர் பையனுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லடா, தைரியமும் இல்ல. அதனாலதான் அந்த ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸையும் நானே கோரியோகிராஃப் பண்ண. சும்மா விளையாடாத. என்னாச்சு? டேய் நான் தான்டா அடிச்சேன். டேய் நான் தான்டா அடிச்சேன், சொல்றா. ஆமாடா, கதிர் தான் அடிச்சான். பைப்பாடா? அடிச்சானாடா? ஃபைட்லாம் போடியாடா? டேய் நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு வந்தீங்க தெரியுமா? இதனால என்ன நடக்க போகுதுன்னா தெரியுமாடா? என்ன நடக்கும்? டேய் மச்சான், நம்ம கிளம்பி வேற காலேஜ் போயிடலாம் மச்சான். இந்த காலேஜ் வேண்டாம், வேற காலேஜ் போயிடலாம். டேய் என்னடா சொல்ற? அவனுங்களை ஏதோ பெரிய வில்லன் மாதிரி பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்க. இல்லத்தான் பண்ணிட்டு வந்திருக்கிய, பின்ன எப்படி பேசாம எப்படி பேசுவானுங்க? இந்த மூஞ்சிக்கெல்லாம் ரிவெஞ்ச் தேவையாடா? தேவையா? நேத்து இவன் பைப் அடிச்சான், இவனை போட்டு அடிச்சிருக்கானு. இன்னைக்கு நீங்க பம்ப் அடிச்சிருக்கீங்க, நாளைக்கு டேய் என்னதான் அடிப்பானுங்க போட்டு? என்ன அடிப்பாங்கடா? டேய் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ இப்படி பயந்து செத்துட்டு இருக்க? ஆமாண்டா, நீ ஏன் பயந்து சாகுற? சிவா இருக்கும்போது அவன் என்ன சண்டை வேணா போடலாம், அவன் நம்மள காப்பாத்துவான். நீ ஏன் பயப்படுற? சின்ன பசங்க மாதிரி. நாங்க தான் பிரச்சனை பண்ண, சிவா என்ன காப்பாத்தல. ஐனிங் சட்டை போட்டவங்கள அழக்கூடாதுடா, கான்பிடென்டா இருக்கணும், கண்ணுல பயம் தெரியக்கூடாது. ஓகேயா? எப்படி சார்? பயம் தெரியக்கூடாது. பின்னாடி திரும்பி சிவாங்கிற கேரக்டர் இருக்கானா பாடுறா? எங்கடா அவன்? அவன் போயிட்டான்டா, நம்மள கும்ம போறாங்க. டேய் வாடா, அப்படின்னா நம்மளும் போயிடலாம். எங்க போங்கூடியா? எதுக்கு என்னையும் அடி வாங்கி விடுறதுக்கு? போட, நான் யார்கிட்ட பரிதாவை கடன் வாங்கி போட்டு போறேன். டேய் நானும் வரேன்டா. ஓடி போயிடா, பக்கத்துல வர. இது தனியா மாட்டேன், என்னை அடி பண்ணுடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்டெல்லா சொல்றது கேளு. ஸ்டெல்லா ஸ்டெல்லா நில்லு. ஸ்டெல்லா ஸ்டெல்லா நில்லு சொல்றல. போய் சொல்லு ஸ்டெல்லா, போ. டேய் சொல்லுங்கடா. போ நிக்காத போ. ஸ்டெல்லா இப்ப சொல்றது கேட்க போறியா இல்ல? நீ சொல்லிட்டு இருக்கல. இங்க பாரு ஸ்டெல்லா, இந்த பிரச்சனை இதோட விடும். இன்னொரு வாட்டி நடந்தா பாத்துக்கலாமே. டேய் சொல்றா. ஆமா ஸ்டெல்லா, வெற்றி சொல்றதான் கரெக்ட். தேவையில்லாம ஏன் இதை பெருசாக்கிட்டு இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுரு. என்னடா இப்படி பேசுற? அவங்க உன்னை அடிச்சிருக்காங்க. நான் தப்பு பண்ணேன், அடிச்சிருக்காங்க. இதை அப்படியே விடுங்க. தப்பு பண்ணா அடிச்சிருவாங்களா? இப்ப நீ எனக்காக பிரச்சனை பண்றேன்னு போற, ஆனா எனக்கு எங்க அப்பாக்கு தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு இதை எப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். நடா விடுறா, நான் விட சொல்றேன். அந்த கதிர் அச்சான்னு கேள்விப்பட்ட எனக்கு ரத்தம் கொதிக்குது, பழிவானந்த அந்த நரம்பெல்லாம் துடிக்குது. அவங்களுக்கு தெரியாதுடா நீ என் ஃப்ரெண்டுன்ட்டு. உனக்கு ஏன் கோவமே வரலையா? என்ன பாஸ் இப்படிலாம் சொல்லி பசங்களை ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிடுவீங்க போல இருக்கு. இவன் வேற யாரா தொல்லை பண்ணிக்கிட்டு? டேய் இவன் பேச்செல்லாம் கேட்காதடா, நீ பயப்படாத. அவன் உன்னை எப்படி அடிச்சான்றது A to Z அவன் அம்மா கிட்ட சொல்ற. ஓகேவா? ஓகே ஸ்டெல்லா? பாஸ் இப்படியே ஆளாளுக்கு பேசிட்டு இருந்து அவங்க அம்மா நம்ம கிட்ட வந்து பிரச்சனைக்கு என்ன காரணம்னு கேட்டானா என்னத்த சொல்லுவீங்க? அப்புறம் எல்லாரும் மாட்டிப்போமே பாஸ். ஏய் அப்பெல்லாம் நான் ஒண்ணும் மாட்ட மாட்டேன். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? தேவையில்லாம எதுக்கு நம்மளுக்குள்ளார ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம்? அவங்க அம்மா கிட்ட போய் சிவாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க, அதானே? அத வேணா நான் சொல்றேன். பாஸ் அவங்க அம்மா வராங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க எல்லாரும்?